அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் உள்ள கோணாவத்தை ஆறு தற்போது அகலப்படுத்தப்பட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் இந்த நடவடிக்கை நீதியற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆற்றை அகலப்படுத்தும் நடவடிக்கை எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. இது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோணாவத்தை ஆறு. இந்த பிரதேசத்தில் உள்ள பல்லாயிரம் ஏக்கர் வயல் நிலங்களில் நிரம்பும் மேலதிக நீரை வெளியேற்ற இந்த ஆறு உதவுகிறது. இந்த ஆறு தற்போது அகலப்படுத்தப்பட்டு வருகிறது. நெற்செய்கை காணிகளின் வடிசலை விரிவுபடுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு மாகாணம் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் நீர்ப்பாசன திணைக்களங்கள் கூட்டாக இணைந்தே இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளன. விரிவாக்கத்தினை கருத்தில் கொண்டு ஆற்றை அண்டிய பொதுமக்களின் காணிகள் தோண்டப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சரின் வீட்டிற்கு அருகாமையில் கோணாவத்தை ஆற்றின் சில பகுதிகள் சட்டவிரோதமாக மண்ணிட்டு நிரப்பப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. ஆற்றை அண்டிய தமது காணிகள் தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சரின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள மூடப்பட்ட ஆற்று பகுதி மட்டும் தோண்டப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருவது ஏன் என மக்கள் வினவுகின்றனர். இந்த அட்டாளைச்சேனை கோணாவத்தை ஆற்றை அகலுகின்ற இந்த நடவடிக்கையானது பொதுமக்களிடையே ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கின்றது. கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் அவரது வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற கோணாவத்தை ஆற்றினுடைய கரையோர பகுதியை அகலப்படாமல் விட்டுவிட்டு பொதுமக்களினுடைய அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களை அகழ்வதாக மக்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தோண்டும் நடவடிக்கை சமமான முறையிலே இந்த தோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு வினவியது. என்னுடைய மாமனாருக்கு சுத்தமான ஆத்தங்கரை ஓரம் இருக்கிறது. அந்த ஓரம் என்னுடைய அதுக்கு பக்கத்தில் எழுதி வீடு இருக்கிறது. ஆனா அந்த பகுதியில் ஏற்கனவே இவ்வாறு என்கோச் பண்ணினவர்களை அகலம் கூடிய அளவு இருக்கிறது. அதை நாங்கள் 25 அடி அவர்கள் ஏற்கனவே என்கோச் பண்ண இடத்தை எடுத்து இப்போது அணைக்கட்டு விட்டு நீர்ப்பாசனத்திற்குரிய எல்லைகளை விட்டு நாங்கள் அழகுபடுத்தி இப்போது மின்சாரம் போட்டு வீதியாக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அங்கே ஒரு சீப்ளைன் சேவையை ஏற்படுத்துவதற்கான எல்லா திட்டங்களையும் நாங்கள் முன்னிறுத்தி வருகிறோம். படிப்படியாக சோலார் பவரை கொடுத்து இப்போது மக்கள் ஒரு துர்நாற்றமாக இருந்த அந்த 2 கரைகளிலும் இப்போது மக்கள் உல்லாசமாக இருப்பதற்கு, பாடசாலை மாணவர்கள் கூட இரவு நேரத்தில் படிப்பதற்கு அதான முறையிலே நாங்கள் அழகுபடுத்துகின்ற திட்டத்தை நாங்கள் செய்து வருவோம். ஒரு அரசியல் கட்சியுடைய முக்கியமான 2 தான் இந்த பிரச்சனை வேறு விதமாக மாற்றப்படுகிறது. எங்களுக்கு தேர்தலை பற்றியோ அல்லது அரசியலை பற்றி எங்களுக்கு நோக்கம் இல்லை. எங்களுக்கு விருப்பமா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. இது அட்டாளைச்சேனை பிரதேச சபைக்கு உட்பட்ட இந்த ஏரியாவில் செய்யப்படுகின்ற ஒரு வேலையும் அட்டாளைச்சேனை பிரதேச சபைக்கு எந்த அறிவித்தல் மூலமும் தெரியப்படுத்தப்படுவதில்லை. அமைச்சர் அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற எந்த ஒரு மணலையும் எந்த ஒரு ஆற்று விரிவாக்கல் எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மக்களுடைய காணிகளை தோண்டிக் கொண்டிருப்பது உண்மையில் மக்கள் அவர்களுடைய காணிகள் பல ஏக்கர்கள் அளிக்கப்படுவதும் தென்னை மரங்கள் வெட்டப்படுவதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இது சரியான ஒரு நியாயமான முறையில் இதனை செய்ய வேண்டும் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதேவேளை கோணாவத்தை ஆற்றை அகலப்படுத்தும் நடவடிக்கையின் போது அட்டாளைச்சேனை பிரதேச சபை தரப்பினரின் ஆலோசனைகள் பெறப்படவில்லை என தெரிவிக்கப்படும் கருத்து தொடர்பிலும் அவரிடம் வினவினோம். நாங்கள் பிரதேச சபையிடம் சொல்லவில்லை என்பதற்காக அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். அதே நேரம் அதே பிரதேச சபை செய்கின்றவர்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றியிலே நாங்கள் அதை பேசி நாங்கள் அவர்களோடு முரண்படுவதை விட மத்திய நீர்ப்பாசனத்திற்கு சொந்தமான விடயம். எனவே நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்ட எல்லாருடன் பேச்சுவார்த்தை காணி சொந்தக்காரர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் எல்லாமே முடிகின்ற தருவாயிலே இன்னும் 10 பேர் மாத்திரம் இருக்கிறார்கள். இந்த கோணாவத்தை அகலமாக்குவதற்கு நீதியா இருக்கிறது பேஸ் 2 அந்த 10 பேர்ல 4 பேர் மாத்திரம்தான் நாங்கள் அரசியலுக்காக எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த திட்டம் உண்மையிலே ஒரு வெற்றி அளிக்கின்ற திட்டமாகும். எது எவ்வாறாயினும் ஆற்றினை அகலப்படுத்தும் நடவடிக்கையின் போது நீதியான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டியது அத்தியாவசியமானது.